கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கத்தோடு குணாதிசயம் என்ன என்றால், குட்டிகளுக்கு தேவையான இரைகளையும் பெண் சிங்கங்களுக்கு வேண்டிய இரைகளையும் அது சேகரித்து தாவரத்திலே குகையிலே வைத்திருக்கும். பிரியமானவர்களே, அந்த சிங்க குட்டிக்கு கூட தாழ்ச்சி வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடுகிற ஜனங்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் கர்த்தரை தேடுவதிலே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வேத வசனங்களை நேசித்து கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மை குறையப்படாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள்? கர்த்தரை தேடாததினாலே. நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், ஒரு குறையும் வராது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதிலே வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து நம் கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் இருந்து கர்த்தரை தேடும்போது பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பல கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், ஒரு நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுகிறோமா? ஆம் பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே ஆலயத்திற்கே செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நன்மைகளை கொடுப்பார். அவருடைய மிகுந்த கிருபையினாலே நம் ஆலயத்துக்குள் போக முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த கிருபை, இரக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு போகாமல் இருக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து வாஞ்சித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம். ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதிலே ஆர்வத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருப்போம். ஒரு நன்மை குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருகு பண்ணுவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.